ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா உமன்ஸ் வேர்ல்டு கப்போடைய ப்ரிவ்யூ அண்ட் ஓவராலாக இந்தியாவுடைய ஸ்குவாட் அனலைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேர்ல்டு கப் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆக போகுது. உமன்ஸ் வேர்ல்டு கப் ஆக போகுது. நம்ம எல்லாரும் வந்துட்டு எப்படி ஒரு மென்ஸ் டீமுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி உமன்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போது ஓவராலாக இந்தியாவோட ஸ்குவாட் என்னன்றதை பார்த்தலாம். இப்போ நம்ம ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டன், ஸ்மிருதி மந்தானா வைஸ் கேப்டன், ராவல், ஜெமிமா, ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர், தீப்தி சர்மா, ஹெர்லன் டிஎல் அண்ட் ஸ்னேரானா, ராதா யாதவ், அமன்ஜோத் அருந்ததி ரெட்டி, ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் கவுடா அண்ட் ஷரானி. இதுதான் வந்துட்டு நம்மளோட தீப்தி சர்மா. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஓவரால் ஸ்குவாட். இது நல்ல ஸ்குவாடு, நல்லா வெல் பேலன்ஸ்டான ஸ்குவாடு தான் இது. வெல் பேலன்ஸ்டான ஸ்குவாட் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்மிருதி மந்தானா, ராவல் இவங்க தான் மோஸ்ட்லி ஓப்பனிங் பண்ணுவாங்க. அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் ஜெமிமா இருக்காங்க. முக்கியமான பிளேயர்ஸ் தீப்தி சர்மா இருக்காங்க. ஸ்னேரானா பற்றி நமக்கு தெரியும். அண்ட் ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர், ரிச்சா கோஷ் எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குற ஒரு பிளேயர்ஸ். ஓகேங்களா. நம்ம வந்துட்டு என்னதுன்னா, ஒரு மென்ஸ் டீம் ஒப்பிடும்போது நம்மளோட உமன்ஸ் டீம் ஃபைட் பண்ணுற டீம் தான் நமக்கு. ஓகேங்களா. ஓவராலாக பார்க்கும்போது நல்ல வெல் பேலன்ஸ்டான ஒரு டீம் தான் எடுத்திருக்காங்க. ஸ்மிருதி மந்தானா பற்றி நான் பேசணும். ஸ்மிருதி மந்தானா பிஃபோர் த வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீம் கூட 2 செஞ்சுரி, 1 அரை சதம் பேய் ஃபார்மில் வந்திருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு. என்ன பேய் ஃபார்ம்னு சொல்லுவாங்களே, அந்த பேய் ஃபார்மில் ஆஸ்திரேலியா மாதிரி உமன்ஸ் டீம் கூட சாதாரணமாக கிடையாது. மென்ஸில் மட்டும் ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணலங்க, உமன்ஸ்லேயும் ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த வேர்ல்டு கப் எடுத்தாலும் அவனுக்கு பேர் தான் இருக்கும். உமன்ஸ்லேயும் அவனுக்கு தான் அதிக வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்க. உமன்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்கள்ட்ட இந்த வர டேலண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா வச்சுக்கேன், வியந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்கள்ட்ட வந்துட்டு நெவர் கிவ் ஆட்டிடியூட்டு, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ப்ரொஃபஷ்னலாக என்ன அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அந்த லென்த்தில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பவுலிங்கில், பேட்டிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொஃபஷ்னலாக ஆடுவாங்க. ஏன்னா ஓவர் ரிஸ்க் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக ஆடுவாங்க. அவங்க மட்டும் எப்படி தான் அந்த மென்ஸ்லையும் சரி உமன்ஸ்லையும் சரி டேலண்ட்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு தெரியல. அதான் ஆஸ்திரேலியா டீம்லாம் பார்க்கும்போது அது ஒரு கடப்பாத டீம் மாதிரி இது. ஐயோ, ஆஸ்திரேலியா டீம்ல மோஸ்ட்லி எனக்கு எல்லாருமே தெரியும். உமன்ஸ் டீம்ல அவங்க எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது, யாரு வேணா மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்க. கடைசி 11வது யாரோட பேட்ஸ்மேன் கூட ஆடுவாங்க அந்த டீம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் தான் அது. ஓகேங்களா. இப்போ ஓவராலாக வந்துட்டு நம்ம சொல்லணும்னா, ஸ்மிருதி மந்தானா பேய் ஃபார்மில் வராங்க. அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஹர்மன்பிரீத் கவுர் அவங்களும் நல்ல ஃபார்மில் தான் வராங்க. 50+ அடிச்சுட்டு நல்லா ஃபைட்டிங்கோட தான் வராங்க. ஜெமிமா அவங்க ரீசெண்டாக செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ரிச்சா கோஷ் நமக்கு எல்லாருமே தெரியும், சூப்பராக ஃபினிஷ் பண்ணுவாங்க. தீப்தி சர்மாவோட ரோல் தான் ரொம்ப குரூஷியலாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க 10 ஓவர் பவுலிங்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். லோ ஆர்டரில் பேட்டிங்கும் அவங்க பண்ணணும். ஓகேங்களா. அவங்க ரோல் வந்துட்டு ரொம்ப குரூஷியலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹெரல் டியால் அவங்களும் நல்ல பேட்ஸ்மேன். ரேணுகா சிங் தாக்கூர் எப்படி இந்தியா டீமுக்கு ஒரு காலத்தில் புவனேஸ்வர் குமாரோ அது மாதிரி இப்போ இந்தியா உமன்ஸ் டீமுக்கு ரேணுகா சிங் தாக்கூர் தான். அருந்ததி ரெட்டி நல்ல பவுலிங் அவர். ஸ்னேரானா, ராதா யாதவ் இவங்க 2 பேரும் ஸ்பின்னர்ஸு. சூப்பரான ஒரு டீமாக தான் இருக்குது இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது. எனக்கு என்னதுன்னா, இப்போது 1983ல கபில் தேவ் எப்படி இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு ஒரு ஐடென்டிட்டி வாங்கி கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி ஹர்மன்பிரீத் கவுர் உமன்ஸ் டீமுக்கு ஒரு ஐடென்டிட்டி வாங்கி கொடுப்பாராம். அந்த ஐடென்டிட்டி வாங்கி கொடுக்குற ஒரு நிலைமையில இந்தியா டீம் வந்தாச்சு இப்போ. அந்த ஐடென்டிட்டி உமன்ஸ் டீமுக்கு தேவை. என்னதான் நம்ம வந்துட்டு மென்ஸ் டீம் வந்துட்டு சொல்லிட்டாலுமே, உமன்ஸ் டீமுக்கு அந்த சப்போர்ட் கிடையாது. அந்த சப்போர்ட் இல்லாதனால தான் உமன்ஸ் வேர்ல்டு கப் மேட்ச் ₹100 டிக்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அந்த உமன்ஸ் டீமுக்கு இது ஒரு ரெவல்யூஷனாக இருக்கணும். ஓகேங்களா. ஏன்னா அதிகமாக பார்ட்டிசிபேஷனாக இருக்கணும். சரி, இப்போ WPL என்னதான் வந்துட்டு உமன்ஸ் டீமில் இந்தியா கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபைட்டிங் அந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே, பிரீமியர் லீக் அதாவது உமன்ஸ் பிரீமியர் லீக் அதில் வேர்ல்ட்லேயே ரொம்ப அதிகமாக பிஸ்னஸும் சரி, அதிக பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயமும் கூட இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சே ஆகணும். என்னோட விஷயம் அதுதான். ஓவராலாக ஒரு வெல் பேலன்ஸ்டு டீமு. இன்னைக்கான மேட்சோட ப்ரிவியூ பார்த்துடலாம் நம்ம. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா உமன்ஸ் டீமு. அவங்க இன்னைக்கு ஆட போகிறாங்க அவங்க டீமு கவுஹாத்தியில். பிச்சு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஓவராலாக நார்மல் பிச்சு தான். ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் சரி, ஸ்பின்னர்ஸ் பேட்ஸ்மேனுக்கும் சரி,
எல்லாருக்குமே ஈக்குவலா வந்துட்டு சப்போர்ட் குடுக்குற பிட்ச் தான். எந்த டீம் வந்து நம்ம பிரஷர்ன்னு சொல்லும்போது, எந்த டீம் பொறுமையா ஆடுறாங்களோ, அந்த டீம் வந்துட்டு மேட்ச் ஜெயிச்சுருவாங்க கண்டிப்பா. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்தியா டீமையும் சரி, ஸ்ரீலங்காவையும் கம்பேர் பண்ணும்போது, இந்தியா தான் வெல் ஹேண்டடா இருக்காங்க. டாமினன்ட்டோட இருப்பாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட அந்த டீம ஜெயிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. நீங்க அங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அட்டப்பட்டு எனக்கு அட்டப்பட்டு அவங்கள மட்டும் தான் தெரியுமே. பட்டு ஓகே உளறலாம் இல்ல. அட்டப்பட்டுன்றவங்க தான் ஸ்ரீலங்கா அணியோட கேப்டன். அவங்க ஒரு நல்ல பேட்ஸ்மேன். சொல்லிக்கிற மாரி அவங்க மட்டும் தான் இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். பிரியதர்ஷினி, அப்புறம் இன்னும் சம்திங்லாம் இருக்காங்க அவங்க. ஓகேங்களா? அந்த 2 டீம ஒப்பிடும்போது, இந்தியா வுமன்ஸுக்கு தான் இந்த மேட்ச்ல அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த டீம் தான் ஜெயிக்கும். என்ன ஒண்ணு, ஓவராலே இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம்ல. என்னென்ன டீம்லாம் வந்துட்டு இதுல இருக்காங்க இப்போ. அத நான் சொல்லிரணும்ல. நான் ஏன் இத சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மென்ஸ் டீம்னா நமக்கு தெரிஞ்சிரும். இந்த டீம் தான் ஆடுவாங்கன்னு. மென்ஸ் வேற, வுமென்ஸ் வேற. ஆ இதுல ஆடப்போற டீம்ஸ்லாம் யார் யாருன்னா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நியூசிலாந்து 8 டீம் தான் ஆடப்போறாங்க. இந்த 8 டீம்ல ஃபர்ஸ்ட்டு 4ல முடிக்கிற டீம் தான் செமி ஃபைனல், ஃபைனல். அது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னோட விஷயம் என்னதுன்னா, இந்த வேர்ல்டு கப்ல இந்தியா ஜெயிக்கணும். ஏன்னா, இந்தியா ஜெயிச்சே ஆகணும். எனக்கு இந்த வுமன்ஸ் ஓவராலா கிரிக்கெட்ன்னு தவிர்த்து மத்த எல்லா ஸ்போர்ட்ஸ்மே வுமன்ஸ் வந்துட்டு இன்வால்வ்மென்ட்டோட இருக்கணும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா அந்த வுமன்ஸ் வேர்ல்டு கப் இருக்கணும். ஆ இந்தியா ஜெயிச்சாங்கன்னா, காட் கிரேஸ் நம்மள அதாவது மென்ஸ்லயும் சரி, வுமன்ஸ்லயும் சரி, ரீசென்ட்டா நடந்த எல்லா மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்டும் சரி, வேர்ல்டு கப், சாம்பியன் ட்ராஃபி, ஏசியா கப் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கும். இந்த வேர்ல்டு கப்பும் வுமன்ஸ் டீம் ஜெயிச்சாங்கன்னா, அது நமக்கு ஒரு ஹேப்பியான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா, ஓவராலாவே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, வுமன்ஸ் டீமா அந்த அளவுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஃப்ரீயா டிக்கெட்ஸ் குடுத்தா கூட அந்த ஒரு ஜாய் இல்ல. ஓவராலா அந்த ஒரு மென்ஸ் டீம் குடுக்குற ஒரு டெலிகாஸ்ட்டா இருக்கட்டும், வியூவர்ஷிப்பா இருக்கட்டும், புரமோஷன்ஸா இருக்கட்டும், அது ஒரு வுமன்ஸ் டீம்ல இல்ல. அதெல்லாம் மாறணும். மாறும்னு நெனைக்கிறேன். வருங்காலத்தில வந்துட்டு அதிகமான பிளேயர்ஸ்லாம் வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆ சப்போர்ட் ஃபார் இந்தியா வுமன்ஸ் டீம். வி சப்போர்ட் அண்ட் வி பிலீவ் இன் ப்ளூ. நம்ம வுமன்ஸ் டீம் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா வீடியோஸ் பாருங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனுமே. தேங்க் யூ லாட்.